வணக்கம் நண்பர்களே. நீங்க ஒரு ஸ்போர்ட்ஸ் பர்சனா? உங்க திறமைக்கு, உங்க விளையாட்டுக்கு ஒரு நல்ல நிரந்தரமான பேங்க் ஜாப் கிடைச்சா எப்படி இருக்கும்னு யோசிச்சு போருங்க. ஆமாங்க, பேங்க் ஆஃப் பரோடா விளையாட்டு வீரர்களுக்காகவே ஒரு அட்டகாசமான வாய்ப்பை அறிவிச்சிருக்காங்க. அத பத்தி தான் நாம இப்போ முழுசா பார்க்க போறோம். வாங்க. யோசிச்சு பாருங்க. நீங்க விளையாட்டுல ஜெயிச்ச ஒவ்வொரு மெடலும், வாங்கின ஒவ்வொரு கோப்பையும் இனி வெறும் ஷோகேஸ்ல இருக்கிற பெருமைக்குரிய பொருள் மட்டும் இல்ல. அதுவே இப்போ உங்களுக்கு ஒரு நிரந்தரமான பேங்க் வேலையை வாங்கி தர போகுது. உங்க விளையாட்டு சாதனைக்கு மதிப்பு கொடுக்கிற ஒரு அரிய வாய்ப்பு தாங்க இது. உங்களுக்கு உடனே ஒரு கேள்வி வரும், ஸ்போர்ட்ஸ் பர்சனுக்கு பேங்க்ல என்ன வேலைன்னு தானே? இது ஒரு ஸ்பெஷல் ஆட்சேர்ப்புங்க. சும்மா இல்ல, நம்ம நாட்டோட மிகப்பெரிய பொதுத்துறை வங்கிகள்ல ஒன்னான பேங்க் ஆஃப் பரோடா உங்களை போன்ற விளையாட்டு வீரர்களை கௌரவப்படுத்துறதுக்காகவே இந்த வாய்ப்பை கொடுத்திருக்காங்க. ஆமாங்க, நீங்க சரியாதான் கேட்டீங்க. இது ஏதோ கான்ட்ராக்ட் வேலையோ இல்ல டெம்பரரி ஜாபோ கிடையாது. இந்தியா முழுக்க இருக்கிற பேங்க் ஆஃப் பரோடா கிளைகள்ல மொத்தம் 30 விளையாட்டு வீரர்களுக்கு பர்மனன்ட் ஜாப். அதாவது உங்க ஸ்போர்ட்ஸ் கரியரும் தொடரும், அதே நேரத்துல ஒரு செக்யூரான ஃபியூச்சரும் உங்க கையில இருக்கும். சூப்பர் இல்ல? ஓகே, அப்போ என்ன போஸ்டிங், எந்தெந்த ஸ்போர்ட்ஸ்க்கெல்லாம் இந்த வாய்ப்பு இருக்குன்னு நம்ம இப்ப கொஞ்சம் டீட்டெயிலா பார்க்கலாம் வாங்க. உங்க விளையாட்டு இதுல வருதான்னு கவனமா பாத்துக்கோங்க. மொத்தமா பாத்தீங்கன்னா 30 வேகன்சிஸ் இருக்கு. செலக்ட் ஆகுற எல்லாருக்குமே கஸ்டமர் சர்வீஸ் அசோசியேட் அப்படிங்கிற பதவி தான் கொடுக்கறாங்க. அதாவது வாடிக்கையாளர் சேவை உதவியாளர். நீங்க எந்த விளையாட்டை சேர்ந்தவரா இருந்தாலும் சரி, பேங்க்ல உங்களுக்கு இந்த வேலை தான். இப்ப ஸ்கிரீன்ல பாருங்க, இது ரொம்ப முக்கியமான தகவல். எந்தெந்த விளையாட்டுக்கு எத்தனை இடங்கள்னு பிரிச்சிருக்காங்க பாருங்க. கபடிக்கு அதிகபட்சமா 11 போஸ்ட்ஸ், அடுத்து நம்ம ஃபேவரட் கிரிக்கெட்டுக்கு 9 போஸ்ட்ஸ், கால்பந்துக்கு 8, டேபிள் டென்னிஸ்க்கு 2ன்னு ஒதுக்கியிருக்காங்க. உங்க விளையாட்டு இந்த பட்டியல இருந்துச்சுன்னா கொஞ்சம் கூட தாமதிக்காம முயற்சி பண்ணுங்க. இது நிஜமாவே ஒரு கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி. சரி, போஸ்டிங்ஸ் பத்தி பார்த்தாச்சு. இப்போ ரொம்ப ரொம்ப முக்கியமான பகுதிக்கு வந்திருக்கோம். அதாவது இந்த வேலைக்கு அப்ளை பண்ண என்னென்ன தகுதிகள் வேணும், உங்க எஜுகேஷன், ஸ்போர்ட்ஸ் அச்சீவ்மெண்ட்ஸ், ஏஜ் லிமிட் எல்லாத்தையும் ஒன்னு விடாம தெளிவா பார்த்துடலாம். கல்வி தகுதியை பத்தி முதல்ல பார்க்கலாம். இது ரொம்பவே சிம்பிள்ங்க. நீங்க ஆர்ட்ஸ், சயின்ஸ், இன்ஜினியரிங், காமர்ஸ்னு எந்த ஃபீல்டுல வேணும்னாலும் ஒரு டிகிரி முடிச்சிருந்தா போதும். ஒரு அங்கீகரிக்கப்பட்ட யூனிவர்சிட்டியிலிருந்து ஒரு டிகிரி சர்டிஃபிகேட் உங்ககிட்ட இருக்கணும். அவ்வளவுதான். அடுத்தது ரொம்ப முக்கியமானது, உங்க விளையாட்டு சாதனைகள். இப்ப நான் சொல்ல போறதுல ஏதாவது ஒண்ணுல நீங்க சாதனை பண்ணியிருந்தாவே போதும், நீங்க எலிஜிபிள் தான். ஸ்டேட் அல்லது நம்ம நாட்டுக்காக நேஷனல், இன்டர்நேஷனல் லெவல்ல விளையாடி இருக்கீங்களா? ஓகே. இல்ல ஜூனியர் நேஷனல் சாம்பியன்ஷிப்ல மெடல் ஜெயிச்சிருக்கீங்களா? சூப்பர். அதுவும் இல்லனா கேலோ இந்தியா கேம்ஸ்லயோ ஸ்கூல் கேம்ஸ்லயோ மெடல் வின்னரா நீங்களும் அப்ளை பண்ணலாம். கடைசியா இன்டர் யூனிவர்சிட்டி போட்டிகள்ல உங்க யூனிவர்சிட்டிக்காக விளையாடி இருந்தாலும் நீங்க தகுதியானவர் தான். சரி, அடுத்தது ஏஜ் லிமிட். அவங்க கொடுத்திருக்கிற கட் ஆஃப் டேட் மே 12, 2026. அந்த தேதியின்படி நீங்க ஜெனரல் கேட்டகரினா குறைஞ்சது 20 வயசு, அதிகபட்சம் 28 வயசுக்குள்ள இருக்கணும். இதுவே நீங்க எஸ்சி எஸ்டி பிரிவை சேர்ந்தவரா இருந்தா உங்களுக்கு 5 வருஷம் ரிலாக்ஸேஷன் உண்டு. அதாவது 33 வயசு வரைக்கும் அப்ளை பண்ணலாம். ஓபிசி பிரிவினருக்கு 3 வருஷம் ரிலாக்ஸேஷன். ஸோ அவங்க 31 வயசு வரைக்கும் விண்ணப்பிக்கலாம். ஓகே, தகுதிகள் எல்லாம் பார்த்தாச்சு. அடுத்து செலக்ஷன் ப்ராசஸ் எப்படி இருக்க போகுது, சம்பளம் எவ்வளவு, அப்ளிகேஷன் ஃபீஸ் எவ்வளவுன்னு எல்லா முக்கியமான விவரங்களையும் இப்ப பார்க்கலாம். இதெல்லாம் தெரிஞ்சாதான் நீங்க ஒரு தெளிவான முடிவுக்கு வர முடியும். செலக்ஷன் ப்ராசஸ் ரொம்ப சிம்பிள் அண்ட் ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டுங்க. இங்க நீங்க படிச்சு மார்க் வாங்க வேண்டிய எழுத்து தேர்வு, இன்டர்வியூன்னு எதுவுமே கிடையாது. ஆமாங்க, நோ ரிட்டன் எக்ஸாம். முதல்ல நீங்க கொடுத்திருக்கிற ஸ்போர்ட்ஸ் சர்டிஃபிகேட்ஸ் வச்சு ஷார்ட் லிஸ்ட் பண்ணுவாங்க. அதுல செலக்ட் ஆகுறவங்கள நேரடியா ஸ்போர்ட்ஸ் ட்ரையலுக்கு கூப்பிடுவாங்க. நீங்க களத்துல இறங்கி உங்க திறமைய நிரூபிச்சா போதும், வேலை உங்க கையில. சரி, எல்லாத்துக்கும் மேல சம்பளம் எவ்வளோன்னு தெரிஞ்சுக்கணும் இல்லையா? ஸ்டார்டிங் பேசிக் பேவே மாசம் 24,050 ரூபாய். நல்லா கவனிங்க, இது வெறும் பேசிக் பே தான். இது கூடவே பேங்க் ஸ்டாஃப்க்கு கிடைக்கிற மத்த எல்லா அலவன்சஸும் பெனிஃபிட்ஸும் சேரும்போது உங்க கையில வர சம்பளம் இதை விட இன்னும் ஜாஸ்தியா இருக்கும். அப்ளிகேஷன் ஃபீஸை பொறுத்த வரைக்கும் எஸ்சி எஸ்டி மற்றும் மாற்றுத்திறனாளி நண்பர்களுக்கு வெறும் 175 ருபீஸ் மட்டும்தான். மற்ற எல்லா கேட்டகரியை சேர்ந்தவங்களுக்கும் 850 ருபீஸ் ஃபீஸ் கட்டணும். நீங்க ஆன்லைன்ல அப்ளை பண்ணும்போதே இந்த ஃபீஸையும் பே பண்ணிடணும். இப்போ நாம ஃபைனல் ஸ்டேஜுக்கு வந்தாச்சு. ரொம்ப ரொம்ப கவனமா கேளுங்க. அப்ளை பண்றதுக்கான முக்கியமான தேதிகள். இந்த டேட்ஸை மறக்காம நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் கடைசி நேர டென்ஷன் இல்லாம அப்ளை பண்ண முடியும். ஸ்கிரீன்ல பாருங்க, ஆன்லைன் அப்ளிகேஷன் போர்ட்டல் April 22 ஓபன் ஆகுது. க்ளோஸ் ஆகுற தேதி May 12. உங்களுக்கு நடுவுல கிட்டத்தட்ட ஒரு 20 நாள் டைம் தான் இருக்கு. அதனால லாஸ்ட் மினிட்ல சர்வர் பிஸி ஆகும். அதனால கடைசி நாள் வரைக்கும் வெயிட் பண்ணாதீங்க. முடிஞ்ச வரைக்கும் சீக்கிரமா அப்ளை பண்ணிடுங்க.
இது பாருங்க, அவங்களோட அஃபீஷியல் நோட்டிஃபிகேஷன்ல இருந்தே எடுத்த வாக்கியம்தான். மே 12க்கு அப்புறம் லிங்க் டிசேபிள் ஆயிடும்னு ரொம்ப தெளிவா சொல்லிட்டாங்க. அதனால டேட் எக்ஸ்டெண்ட் பண்ணுவாங்கன்னெல்லாம் தயவு செஞ்சு நினைக்காதீங்க. லாஸ்ட் டேட் மே 12th, அவ்வளவுதான். சரி, எங்க போய் அப்ளை பண்ணணும்? ரொம்ப சிம்பிள். பேங்க் ஆஃப் பரோடாவோட ஒஃபிஷியல் வெப்சைட்டான bankofbaroda.bank.in-க்கு போங்க. அதுல கரியர்னு ஒரு செக்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணீங்கன்னா இந்த ஸ்போர்ட்ஸ் ஆட்சேர்ப்புக்கான லிங்க் இருக்கும். அது மூலமா மட்டும்தான் நீங்க ஆன்லைன்ல அப்ளை பண்ண முடியும். வேற எந்த வழியும் கிடையாது. அதனால விளையாட்டு வீரர்களே, இத்தனை நாளா நீங்க களத்துல சிந்தின ஒவ்வொரு துளி வியர்வைக்கும், நீங்க ஜெயிச்ச ஒவ்வொரு பதக்கத்துக்கும் ஒரு நிரந்தரமான அங்கீகாரம் கொடுக்க பேங்க் ஆஃப் பரோடா காத்துக்கிட்டு இருக்கு. இந்த வாய்ப்பை சரியா பயன்படுத்திக்கோங்க. உங்க மெடல்ஸ ஒரு நல்ல கரியரா மாத்த நீங்க தயாரா? அப்போ தேரி பண்ணாதீங்க, உடனே அப்ளை பண்ணுங்க. உங்க எல்லாருக்கும் எங்களுடைய வாழ்த்துக்கள்.